பள்ளி நாங்க அம்மாவும் SMCயும் சேர்ந்து அப்பா பள்ளிக்கூடம் வாப்பா அடியா ஆகி சொல்லி ஸ்மார்ட்டா பாப்பா பள்ளிக்கூடம் வாப்பா அடியா ஆகி சொல்லி ஸ்மார்ட்டா ஏது கல்விக்கு இங்க காசு அரசாங்க பள்ளிக்கூடம் மாசு சடுகுடு ஸ்மார்ட் புக்கு அரசு பள்ளி ஹைடெக் பள்ளியிலே மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டம் சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மறு கட்டமைப்பிற்காக தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இங்கே வந்திருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி ஐயா ஆத்தூர் பள்ளியுடைய மூத்த முதுகலை தமிழாசிரியர் அவர்களை இந்த மறு கட்டமைப்பு கூட்டத்தில் நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கணும் எங்களை அன்போடு அழைக்கிறேன். பள்ளி மேலாண்மை குழுக்களை வலுப்படுத்துவோம், பள்ளிகளை பலப்படுத்துவோம். நம் பள்ளி அன்பான பெற்றோர்களே, பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றி. பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம். பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பில் பங்கு கொள்வோம். பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்புக்கான நாட்கள் ஆகஸ்ட் 10 மற்றும் 17 தொடக்க பள்ளிகள், ஆகஸ்ட் 24 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள், ஆகஸ்ட் 31 நடுநிலை பள்ளிகள். பெற்றோர்கள் அனைவரையும் இதில் பங்கேற்க அழைக்கிறது பள்ளி கல்வித்துறை. இதுல பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் இதில் உறுப்பினராக சேர்வதற்கு முழு தகுதி உடையவர்களாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இதில் முதலாவதாக தலைமை ஆசிரியர், அதற்கு அடுத்தபடியாக பள்ளி ஆசிரியர் ஒருவர் இருக்க வேண்டும். அந்த வகையில் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களே நம்ம பள்ளியினுடைய இந்த மறுகட்டமைப்பு கூட்டத்தில் அங்கே அவர் முதலாவதாக ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியை, பெண் ஆசிரியை ஒருவர் அதில் ஒருங்கிணைப்பாளராக இருக்க வேண்டும். அந்த வகையிலே தமிழம்மா ராஜலட்சுமி, திருமதி ராஜலட்சுமி அம்மா அவர்களை ஒருங்கிணைப்பாளர் பெண் ஆசிரியராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய நல்ல வார்டு உறுப்பினர்கள் யாருன்னா இந்த ஏரியாவுடைய வார்டு உறுப்பினர்கள் ஒண்ணு, இன்னொன்னு வேறொரு வார்டு உறுப்பினர். 2 பேர்ல யார் யாரு? 4 பேரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த 18 உறுப்பினரை தேர்ந்தெடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் அவர் ஒரு ஆளு, பள்ளியுடைய ஆசிரியர், ஏன்னா பள்ளி தலைமை ஆசிரியர் ஆனாயத்தினால பள்ளியுடைய ஆசிரியர் பெண்ணா இருந்தா, அதனால பெண்ணா இருந்தா. அதுல வார்டு உறுப்பினர் 2 பேர் இருந்தா. இந்த ஏரியால வார்டு உறுப்பினர் ஒரு ஆளும், மற்ற இருக்கிற வார்டு உறுப்பினர் ஒரு ஆள், 2 பேர், மொத்தத்தில் 4 பேர் ஆயிடுச்சு. மீதி 14 பேர். 14 பேர்ல துணைத் தலைவர் 7ஆம் பள்ளியுடைய பெற்றோர், மாற்றத்தினுடைய மாணவருடைய பெற்றோர் 1, 5 பேர் ஆச்சு. மீதி 13 பேர் ஐடெக் வாலண்டியர், ஐடெக் இருந்து அவர் ஆளு. மொத்தம் 14 பேர். அந்த 14 பேர் ஆச்சு. மீதி 12 பேர் தேர்ந்தெடுக்கணும் உங்களை இருந்து. அந்த 12 பேர்ல 7 பெண்கள், 5 ஆண்கள் இருக்கணும். இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர் மட்டும்தான் இருக்கணும், பெற்றோராக இருக்கணும். வேற ஒரே பள்ளியில் படிக்கிற மாணவர் இருக்கக்கூடாது. இந்த 18 பேர் தான் இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? அதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல, அந்த 12 நபர்கள் நீங்களே நான் வாலண்டியா உறுப்பினர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்க நேம் பதிவு செய்யப்படும். அந்த 18 பேர் 6 பேர் சொல்லிட்டா, இன்னும் 12 பேர் நீங்க வரலாம். 7 பெண்கள், 5 ஆண்கள் சொன்னீங்கன்னா உங்க பேரை பதிவு பண்ணிவிட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கலாம். பெண்கள் ஒரு 7 பேர்.
பெண்கள் ஒரு 7 பேர். நீங்களே வந்து நான் வந்து எஸ்எம்சில உறுப்பினர் இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே எழுதினா உங்க பேர் பதிவு செய்யப்படும். எழுதுங்களா? ஒருத்தர் எழுதுறாங்க. 2 7 பெண்கள் 3 8 பேர் வாங்க. தலைவர் ஆளு அதான் 8 பேர். தலைவர் 8 பேர் 4 பேரு லாஸ்ட் தெரியுமா 4 இன்னொரு என்னன்னா 5 பேர் இன்னொருத்தர் யாருன்னமா நம்ம பசங்க படிக்கிறதுக்கு நம்மளே இருந்தீங்கன்னா எப்பமா இருக்கு. வெரி குட் சார். வெரி குட். அப்படி இருக்குமா காவி நேம் எது? வர பேரண்ட்ஸ் கொஞ்சம் உட்காருங்கம்மா. அம்மா அவங்க நிக்கிறாங்க. முன்னாள் மாணவராக இருக்கணும். அவங்க 10 ரூபாய்க்கு படிக்கணும். அதனால பள்ளியில ஏற்கனவே பயிர் இருக்கணும். அவங்களுடைய பிள்ளைங்க இந்த ஸ்கூல்ல படிக்கணும். அது போல ஒரு 3 நபர்கள் நீங்களே முன்வாங்க. முன்னாள் மாணவர்களுடைய குழந்தைங்க இந்த பள்ளியில படிக்கணும். அவங்க வந்து 3 நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். படிச்சு பெற்றோர் அவங்க வந்து யாரும் ஒருத்தர் உறுப்பினராக இருக்கணும். அதுவும் பெண்களா இருக்கும். இந்த 18 பேர்ல தலைவரா தேர்ந்தெடுப்பு தலைவரா விருப்பம் உள்ளவர் அவங்க வந்து நிக்கலாம். இந்த 18 நம்பர்ஸ் மட்டும் இருந்துக்கலாம். நீ தலைவர்
நான் செய்வேன். கண்டிப்பா என்னால முடிந்ததுக்கு செய்யணும். எல்லாருக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி. இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க கையை உயர்த்தி நான் தெரிவிக்கிற மெம்பர்ஸ் அவதான் எல்லாரும் பார்க்க போனா உட்காருமா. எல்லாருமே ஒரு மனதா ஏக மனதா அம்மையார் அவர்களை இந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்எம்சி தலைவர், எஸ்எம்சி குழுவுடைய பள்ளி மேலாண்மை குழுவுடைய தலைவராக அம்மா அவர்களை இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அனைவர் சார்பாக ஒரு கடவுள் மூலமாக வாழ்த்துக்களை நன்றி. அடுத்தது அம்மையார் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்வார். அனைவருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிக்கிறேன். முதல்ல இந்த தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி. பள்ளிக்காக என்ன செய்யணும், சுகாதாரத்திலையும் சரி படிப்பு விஷயத்திலையும் பசங்க சரியா படிக்கல, அதுக்கு என்ன உதவி வேணும்னாலும் யாருனாலும் என்ன கேட்கலாம். வேற என்ன உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னா கண்டிப்பா எங்கிட்ட வந்து கேட்கலாம். ரொம்ப நன்றி. அவங்க அம்மையார் வந்து பழக்கத்துல தெளிவாக நிறைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள். அம்மையார் அவர்களுக்கு அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதற்கு அரசு சில விதிமுறைகளை கொடுத்திருக்குது. அந்த வகையில துணைத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா பெற்றோர் பிரதிநிதி பின்வருமாறு நபர்கள் ஒருவராக கட்டாயம் இருக்கணும். பள்ளியில் படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம். அது மாதிரி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இரண்டாவது, பள்ளியில் படிக்கும் மாணவர்களுடைய பெற்றோராக உள்ள தூய்மை பணியாளர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம். அது மாதிரி யாருன்னா இருந்தா துணைத்தலைவருக்கு நீங்க நிற்கலாம். சொல்லுவோம் அவங்களுக்கு யாரும் இல்லை. அடுத்தபடியாக எஸ்சி வகுப்பை சார்ந்த குழந்தைகளுடைய பெற்றோராக இருக்க வேண்டும். அது வந்து பள்ளியில் படிக்கும் மாணவனுடைய பெற்றோராக உள்ள இருக்கணும். முக்கியமா இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய எஸ்சி வகுப்பை சார்ந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் யாருன்னா இருக்கலாம். அது மாதிரி யாருன்னா இருந்தால் விருப்பப்பட்டு அவங்க துணைத் தலைவருக்கு நிற்கலாம். அதற்கடுத்து பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களாக உள்ள எய்ட்ஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும். அது கிடையாது. அடுத்தது தேர்ந்தெடுத்தாங்களா அந்த அம்மையா இப்போ இந்த வரிசையில் இருக்கக்கூடாது இல்லை, ரெண்டாவது யாரும் இல்லை. அதுக்கு அடுத்தபடியா மூணாவது இருக்கக்கூடிய அந்த எஸ்சி வகுப்பை சேர்ந்த குழந்தைகளை பெற்றோர்களாக இருக்க வேண்டும் சொல்லும் பொழுது அம்மையார் தனலட்சுமி அவர்களே தானா அனுபவத்துக்கு வந்து துணைத்தலைவர் பதவியை நான் நிற்கிறேன்னு கேட்கிறாங்க. அம்மையார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தனலட்சுமி அவர்களுக்கு அதே அந்த மீண்டும் அந்த 18 உறுப்பினர்களும் இவங்களை வந்து கையை உயர்த்தி ஆதரவு தெரிவிக்கிறவங்க யாராருமே சொல்லுங்க. எழுதுறதுக்கு அவங்களுக்கு
தலைவர், துணைத் தலைவர், அந்த உறுப்பினர்கள் அனைவருக்குமே அப்துல் ஐயா அவர்கள் உங்களுக்கு சான்றிதழ் வழங்குவாங்க. சான்றிதழ் அடிப்படையில் இன்று பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு கூட்டத்துடைய முழுமையான ஒரு நிலையை ஐயா அவர்கள் தலைமையில இங்கே நடந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக தலைவர் மேலாண்மை குழுவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரிக்கும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரிக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தேர்தலை நடத்திய தேர்தல் அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நமது மேலாண்மை குழுவில் சுமார் 18 உறுப்பினர்களை தேர்வு செய்திருக்கிறார். உறுப்பினர்களின் கடமை கூட்டத்திற்கு தவறாமல் கலந்து கொள்வது. உறுப்பினர்கள் கலந்து கொண்டால்தான் தலைமை சரியாக நடக்கும்போதுதான் ஸ்கூலோட வளர்ச்சி நமக்கு அதிகமாக தேவைப்படும். நம்ம சுற்றுல இங்கே நம்ம உட்கல் ஸ்கூலில் +2 வரை இருக்கிறது பெருமைக்க விஷயம். இதை நாம் வந்து அந்த ஸ்கூலோடைய வளர்ச்சியை நம்ம அதிகமாக கொண்டு போகிறதுக்கு அரசாங்கம் இந்த குழுவை வந்து தேர்ந்தெடுத்து மிக முதல்வர் வந்து இந்த குழுவோட அடிப்படையே என்னன்னா அப்பப்போ கூட்டம் நடத்தி வெள்ளிக்கிழமை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்தை நடக்கும் பொழுது இந்த விஷயத்தை நீங்க நல்லா பேசி கல்விக்கு தேவையானது ஆய்வகம், பொருள், இந்த மாதிரியான விஷயங்களையும் சேர்த்து நன்கொடையாளர்களை கண்டு அதுக்கான பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கு தான் இந்த ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கூட்டமைப்பை செயல்பட்டு நல்ல முறையில் பள்ளியை நடத்தி செல்லுமாறும் குறிப்பாக வந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமையில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். இதனால் வந்து நீங்க என்ன சொல்லணும்னா வீட்டிலேருந்து வரும்போது பேட்டச் குட்டிச்சு பற்றி சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுடைய பாதுகாப்பை பாருங்க, குழந்தைங்களோட மனமார்ந்து பேசுங்க. அப்பதான் நல்ல ஒரு நிலைமை ஏற்படுத்தப்படும். எனவே அனைவருக்கும் நன்றி கூட்டி வேற யாருன்னா பேச வரவங்க புதுசாக வந்து பூசை பூஜை போட்டிருக்காங்க. அதாவது விமான நிலையத்தில் எப்படி இருக்குமோ ஹைடெக் அந்த அளவுக்கு ஒரு தொண்டு நிறுவனம் வந்து நம்ம பள்ளிக்கு ரெண்டு அது சரி பண்ணிக்கலாம். சரிப்பா, ரைட்டு. சரிங்கம்மா, சரிங்க. தலைமை ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களது முன்னாள் மாணவர்களுக்கும் முதற்கல்வி மாணவர்களுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை குழு புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கலாம். இவங்க வந்து 2 வருஷத்துக்கு பணியாற்றணும். இந்த பணியை வந்து செம்மையாக செய்யணும். இப்போ வந்து இந்த புதுசாக பொறுப்பேற்றணும்னா முதல் காரணம் இந்த பக்கம் அப்படியே பாருங்க, ஜன்னல் பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்தம் புல்லு பூண்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் பார்த்து ஒரு கரண்ட் நம்ம மேலே ஏறிடும். வெளியே பார்த்தீங்கன்னா நடந்து வந்தால் தெரியும். இல்லை இதை சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது எனக்கு தெரியாது. அதே மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து தண்ணி பிரச்சனை, பசங்களுக்கு ஒரு பாத்ரூம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை பசங்க ஸ்டைலாக பேண்ட்டை வந்து தூக்கி விடுறாங்க, முடி கட்ட மாட்டான். அது வந்து ஆசிரியர் கேட்டால் ஆசிரியரை தப்பாக நினைக்கிறாங்க. நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா 5 நாளைக்கு ஒரு தடவை முடி வெட்ட சொல்லணும். அதே மாதிரி பொங்கல் பசங்க இருந்தால் நல்லா தலைவாரி பூ வச்சுன்னு வரணும். இந்த மாதிரி நீங்கள் பெற்றோர்கள் தான் இதில் வந்து பசங்களுக்கு வந்து திட்டம் பார்க்கணும். முடி வெட்டுறது
அதாவது நம்ம தான் அப்படி இல்லை, நம்ம பசங்களாவது நல்லா ஒழுக்கமா இருக்கனால அப்படி. அதுக்கப்புறம் வந்து நம்ம தலைமை ஆசிரியர் வந்து புதுசா பொறுப்பேற்றுவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆக்கூர் பள்ளியில தலைமை ஆசிரியரா பணிபுரியும் போது அதாவது முதல் 3 மணி மதிப்பு நேரக்கூடிய பசங்களை வந்து ஃபிளைட்ல எடுக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம ஸ்கூல்லையும் இருக்கக்கூடிய மாணவர்களை ஃபிளைட்ல எடுத்து வர சொல்லிடுறாரு. அதை வந்து நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணனா, நம்ம பசங்க படிக்கிறாங்கல்ல, டேய் ஹெச்எம் வந்து நாங்கள் தானே ஃப்ளைட்ல போல, இந்த மாதிரி ஹெச்எம் நீ படித்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் வச்சா 3 ரேங்க் எடுத்தா உங்களை ஃப்ளைட்ல எடுத்து வரன்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதேமாரி நம்ம ஸ்கூலுக்கு ஒரு வருஷம் மிஸ் ஆயிடுச்சு, அடுத்து வர காலங்களில் மீண்டும் 100% எடுக்க வேண்டும் என்று மிக தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை ஏற்றுக்கொள்கிறேன். 100% அரும்பாடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆண்டு நிச்சயமா 100% பள்ளி 10வது 11வது 12வது அவசியம் எடுக்கின்ற இந்த நேரத்தில் உங்ககிட்ட எங்களுடைய முழுமையான உழைப்பை உங்ககிட்ட சொல்லிடுறோம். அடுத்தது பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு நம்ம செஞ்சிருக்கோம். எனக்கு ஒரு வாரமாக சரியான தூக்கமே இல்லை. என்னென்னா இந்த எலெக்ஷன் அதுனால கொஞ்சம் அலர்ஜி. யார் வருவாங்களோ, என்ன கேட்பாங்களோ, என்ன நடக்குமோ, எங்கே போட்டி வருமான்ட்டு. ஆனால் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து நம்ம இன்னைக்கு நம்ம தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம பள்ளி வளர்ச்சிக்கு நம்ம பாடுபடுறோம். அவ்வளோதான், வேற ஒற்றுமே இல்லை. இவங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் வரும் அது மாதிரிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற அக்கௌண்ட் வந்து எஸ்என்ஏ அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பாஸ்புக்கோ செக்குக்கோ எதுவுமே கிடையாது. நம்ம எந்த வெண்டர் சொல்கிறோமோ அவங்களுக்கு அவங்க பணத்தை போடுவாங்க. அவ்வளோதான் இங்கே நடக்கும்போது என்னன்னா என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படின்றத அவங்க உறுப்பினர்களும் தலைவர்களும் முடிவு செய்யணும். எந்த செலவு பண்ணணும், எது அது மட்டும் தான் இப்போ இந்த சபை இருக்குது. அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் வந்து இந்த பள்ளியில் நடக்கிற கோரிகள் விதைகள் எங்களுக்கு கலந்து ஆரம்பிச்சு அவங்க வந்து நம்ம பள்ளிக்கு ஆலோசனை கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிறப்பாக நம்ம செயல்படலாம். நான் ஆக்கூர் பள்ளியில் 20 ஆண்டு காலம் படிச்சுட்டு வந்தேன். அந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா 75% குறைவாக இருந்த தேர்ச்சியை நான் வரும்போது 93% போட்டு வந்தேன். 3 செட்டு அங்கே எக்ஸாம் நான் நடத்தினேன். மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த பிளைட்டை பார்க்குற திட்டம். அது பார்த்தீங்கன்னா 8வது படிக்கிற NMS எக்ஸாம் ஒரு போட்டித் தேர்வு நடக்குது. அந்த தேர்வில் வந்து மாதம் 1000 ரூபாய், அதில் செலக்ட் ஆனால் மாதம் 1000 ரூபாய். அது மாதிரி 4 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, 48,000 ரூபாய் கொடுக்குறாங்க.
அதே மாதிரி ட்ரஸ்ட்டுன்னு ஒரு 9th ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு 4000 மட்டும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 10th வந்து 450 மார்க் மேலே எடுக்கிற மாணவர்கள், 11th வந்து 500 மார்க் மேலே எடுக்கிற மாணவர்கள், 12th 550 மார்க் மேலே எடுக்கிறாங்க. ஸோ இந்த 5 கேட்டகரியில் யார் வந்தாலும் உங்களை ஃப்ளைட்டை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கடந்த ஆண்டு 4 மாணவர்கள் கூப்பிட்டு போனேன். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாலும் இந்த போன வருஷம் எடுத்த மாணவர்களுக்காக நான் 6 மாணவர்களை செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாணவர்களுக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி, அடுத்த மாதம் 29ஆம் தேதி ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து நான் வேறு பள்ளிக்கு வந்துட்டாலும் அந்த பள்ளியில் மாணவர்கள் அவங்களும் வேறு பள்ளிக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பொண்ணு வந்து செல்வம் என்ற மாணவி காஞ்சிபுரத்தில் போய் சேர்ந்துருச்சு. அப்புறம் 9th ஒரு பொண்ணு வந்து மாடல் ஸ்கூல், திருவிழாவில் மாடல் ஸ்கூலில் செலக்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ அந்த மாணவர்கள் 3 பேர் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இருந்தாலும் அந்த கொடுத்த வாக்குறுதி பிரகாரம் அவங்களுக்கு டிக்கெட் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆண்டு நான் சார்ந்திருக்கிற இந்த உட்கல் பள்ளியில இதே கண்டிஷன் தான். 8ஆவதுல ட்ரஸ்ட் NMS எக்ஸாம் பாஸ் பண்ணணும், 9ஆவதுல ட்ரஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், 10ஆவதுல 450 மார்க் மேலே, 11ல் 500 மார்க் மேலே, 12ல் 550 மார்க் மேலே. இதில் யார் எடுத்தாலும் அந்த மாணவர்களை நான் பிளேட் தான் எடுத்து போகிறேன். இப்போ அந்த உங்களுக்கு அந்த வாக்குறுதி எடுத்துக்கிறேன். எனக்குலாம் வந்து நான் 40 வயசுல தான் ஃப்ளைட்டில் போனேன். ஆனால் என்னுடைய பசங்க இன்னைக்கு ஒரு 15 வயசுல அவங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க, என்னுடைய மாணவர்கள். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அதே மாதிரி என்னுடைய படிப்பு நான் கொட்ட தயாராக இருக்கிறேன். எனக்கு இந்த பள்ளிக்கூடத்துல வந்து எனக்கு ஒரு பைசா கூட எனக்கு தேவையில்லை. அது மாதிரி எந்த கணக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து எங்கள் ஆசிரியர்கள் முன்னாடி அவங்களுக்கு சொல்லிட்டு தான் ஒரு செலவு பண்ணுறேன். அதனால இந்த பணம் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஆசிரியர்களை கேட்டு தான் நான் ஒன்று செய்யறேன். நகைச்சுவே இங்கே கிடையாது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து இந்த பணம் என்ன ஆச்சுன்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். அதே மாதிரி என்னுடைய மேக்சிமம் உழைப்பு காலையில் என்னால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அந்த மாதிரி சாயந்தரம் என்னால் எவ்வளோ இருக்க முடியுமோ உழைப்பு செய்கிறேன். அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் NMS எக்ஸாமே பாஸ் பண்ணலன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ 4-5 வருடம்லாம் வந்து விசாரிச்சு பார்த்த வரைக்கும் யாரும் பாஸ் பண்ணல. ஆனால் எங்கள் ஆக்கூர் பள்ளியில் பாஸ் பண்ணியிருக்காங்க. 3 மாணவர்கள் வந்து NMS எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த பள்ளியில் கொண்டு வரணும்ட்டு நாங்கள் 8வது மாணவர்களுக்கு இப்போவே NMS எக்ஸாம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 10 மாணவர்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாதம் தான் நடக்கும். இன்னும் எங்களுக்கு 5 மாதம் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆண்டு நாங்கள் அந்த NMS தேர்வில் எங்கள் மாணவர்கள் நாங்கள் பாஸ் பண்ணிருக்கோம். இந்த பள்ளியை இன்னும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர நான் பாடுபடுவேன் என்று தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து பிரமுகர்களையும், ஒரு முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும், என்னுடன் பணியாற்ற இருப்பால் ஆசிரியர்களுக்கும், மாணவ செல்வர்கள் அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும், பெற்றோர்கள் சொல்கிறேன், எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ள வரலாம், எங்கிட்ட வந்து பேசலாம், வகுப்பாசிரியர்கிட்ட பேசலாம். நான் இன்னைக்கு கூட 10th 11th 12th பேரண்ட்ஸ் மீட்டிங் அவங்களே வந்து ரேங்க் கார்டு பார்த்து கேட்க சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் உங்கள் கருத்துக்களை ஏற்று அதுக்காக நாங்கள் செயல்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் தேவை. இப்பவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 டாய்லெட் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். அது வந்து ஒரு டாய்லெட் 13 லட்சம் ரூபாய். இப்போ வந்து 6லேருந்து 12 வரைக்கும் கேர்ள்ஸ் ஒரே டாய்லெட்டில் போகிறாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் சில இது இருக்கலாம். இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள கேர்ள்ஸுக்கு வந்து 3 டாய்லெட்டும், பாய்ஸுக்கு 3 டாய்லெட்டும் கட்டி முடிக்கப்படும். அதே மாதிரி தலைமை ஆசிரியர் அறையும் ஒன்று வந்திருக்குது, அதுவும் இந்த ஆண்டு கட்டி முடிக்கப்படும். அதனால இந்த நமக்கு இந்த 6 ரூம் அபார்ட் ரூமும் நம்ம வந்து இன்னும் திறக்கலை. அது திறக்க பட்சத்தில் வகுப்பறை அந்த பிரச்சனை வந்து நமக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி டாய்லெட்டும் நமக்கு கிளீன் ஆகும். என்னன்னா இங்கே டாய்லெட் நம்ம கிளீன் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் வந்து 2500 ரூபாய் தான். அவங்க வந்து 3 மணி நேரம் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து பள்ளிக்கூடத்தையும் பெருக்கிறாங்க. பெருக்கிட்டு அந்த டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. நமக்கு முழு நேரமாக ஒரு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மதிய நேரம், அந்த 11 மணிக்கு, மதிய நேரம் ஒரு 3 மணிக்கு அந்த நேரத்தில் கிளீன் கொஞ்சம் யாரும் செய்கிற மாதிரி ஒரு ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் அது இன்னும் டாய்லெட் சுத்தமாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, 8:30 மணிக்குள்ளே அவங்க வெளியே போயிடுறாங்க, கிளீன் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. அதோட மறுநாள் தான் அவங்க வராங்க. அதனால தான் இப்போ சில சிரமங்கள் இருக்குது. அது இல்லாமல் எல்லா நாளையும் ஒரே டாய்லெட்டை இப்போ பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்குது. இப்போ அரசாங்கம் நமக்கு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க, அதை கட்டி முடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீர்ந்துடும். எந்த குறைகளாக இருந்தாலும் நீங்கள் எந்த நேரம் போனாலும் வந்து என்கிட்ட பேசலாம். அது நான் கலையத்துக்கு முடிவெடுக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.